வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் என்கிட்ட டவுட் கேட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவேரியன் சிஸ்ட். அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள். ஜென்ரலாக நீர்க்கட்டிகள் அப்படின்னா அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோமை நம்ம சொல்லுவோம். அதில் மல்டிபிள் சிஸ்ட் 2 ஓவரிஸ்லேயும் இருக்கும். அதை நம்ம நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம். அந்த நீர்க்கட்டிகள் பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறது கிடையாது. மற்ற காமன் டைப்ஸ் ஆஃப் ஒவேரியன் சிஸ்ட் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். மற்ற காமன் டைப்ஸ் ஆஃப் ஒவேரியன் சிஸ்ட் என்ன, இந்த சிஸ்டில் ஃபிசியலாஜிக்கல் சிஸ்ட் என்ன, பெத்தலாஜிக்கல் சிஸ்ட் என்ன, எந்த சிஸ்டெல்லாம் தானாகவே கரைஞ்சு போயிடும், எந்த சிஸ்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோவை கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் இது உங்களோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல யூட்ரஸ் இருக்கு, டியூப்ஸ் இருக்கு அண்ட் ஓவரிஸ் இருக்கு. மாசம் என்ன ஆகுதுன்னா, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் என்ன ஆகுது அப்படின்னா, எக் டெவலப் ஆகுது. இந்த எக் ஆர் ஓவம் எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிக்கல் அப்படின்ற ஒரு சாக்குள்ள இந்த ஓவம் டெவலப் ஆகும். இந்த டெவலப் ஆன ஓவம் அரௌண்ட் 14th டே, ஒரு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு அரௌண்ட் 14th டே வெடிச்சு அதுக்குள்ளே ஓவம் ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகிற ஓவம் ஸ்பெர்மோட சேர்ந்தது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும், கர்ப்பம் தரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எவ்ரி 28 to 30 டேஸ்க்கு இந்த உள்ளே இருக்கிற இந்த எண்டோமெட்ரியல் லைனிங், அந்த ஓவம் எல்லாம் சேர்ந்து மென்ஸ்ட்ரல் பிளட்டாக வெளியில் வந்துடும். இந்த நார்மல் ப்ராசஸ் மாதம் நடந்துகிட்டே இருக்குது. ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஈவன் த டே ஆஃப் ஓவுலேஷனை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் ஃபிசியலாஜிக்கலாக, அதாவது எந்த விதமான பெத்தாலஜியும் இல்லாமல், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சில பேருக்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் சிஸ்ட் டெவலப் ஆகலாம். இந்த சிஸ்டை ஃபிசியலாஜிக்கல் சிஸ்ட் ஆர் ஃபங்க்ஷனல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் சிஸ்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிகுலர் சிஸ்டாக இருக்கலாம், இல்லைனா கார்பஸ் லூட்டியல் சிஸ்டாக இருக்கலாம். இப்போ ஃபாலிகுலர் சிஸ்ட்னா என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. டாக்டர், நான் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு ஜஸ்ட் லைக் தட் நான் ஸ்கேனுக்கு போனப்போ எனக்கு ரைட் ஓவரியில் ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டாக்டர், இதுக்கு நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு காமனான கொஸ்டின் எனக்கு நிறைய டைம் வரும். அதுக்கு முன்னாடி ஃபாலிகுலர் சிஸ்ட் அப்படின்னா என்ன, இதை ஏன் ஃபங்க்ஷனல் சிஸ்ட் இல்லைனா ஃபிசியலாஜிக்கல் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபாலிக்கல் பெருசாகி டெவலப் ஆகி அது ரப்சர் ஆகி அதுக்குள்ளேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகாமல் பெருசாகிட்டே போய் ஒரு நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதை தான் ஃபாலிகுலர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது போல் சம்டைம்ஸ் அந்த ஓவம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஓவுலேஷனுக்கு அப்புறம் கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை ப்ரொஜெஸ்ட்ரான் மூலமாக அந்த நரிஷ்மெண்ட் அந்த எம்ப்ரியோவுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கார்பஸ் லூட்டியம்லேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் ஆகும். அந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகும். சில சமயம் இந்த கார்பஸ் லூட்டியம் பெருசாச்சு அப்படின்னா கார்பஸ் லூட்டியல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ரெண்டுமே பயப்பட வேண்டிய சிஸ்ட் கிடையாது. இந்த ரெண்டுமே ஃபங்க்ஷனல் சிஸ்ட் இல்லைனா ஃபிசியலாஜிக்கல் சிஸ்ட். பட் சம்டைம்ஸ் ஈவன் இந்த ஃபங்க்ஷனல் சிஸ்ட், இந்த மாதிரியான ஃபாலிகுலர் சிஸ்ட் இல்லைனா கார்பஸ் லூட்டியல் சிஸ்ட் சம்டைம்ஸ் பெருசாகலாம். அப்டாமினல் பெயின் வரலாம், ரப்சர் ஆகலாம், டார்ஷன் ஆகலாம், அதாவது சுரண்டுக்கலாம். இந்த மாதிரி தருணத்தில் மட்டும்தான், இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது சிஸ்ட் அப்படின்னா மட்டும்தான் சர்ஜரி தேவைப்படும். இல்லைனா யூஸ்வலாக நாங்கள் 2லேருந்து 3 மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது இந்த சிஸ்ட் தானாகவே ரிசால்வ் ஆயிடும். பட் வாட் ஆர் த பெத்தலாஜிக்கல் சிஸ்ட்? வேறு என்ன மாதிரி சிஸ்ட் எல்லாம் பெத்தலாஜிக்கலாக நம்மளோட ஓவரிஸில் ஃபார்ம் ஆகலாம், அந்த சிஸ்ட்டுக்கெலாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். காமனாக நம்ம பார்க்குற சிஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்ட். அடுத்து எண்டோமெட்ரியோமா, அதாவது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ ஒவேரியன் சிஸ்டடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர் அல்லாத சிஸ்ட். சம்டைம்ஸ் ஒவேரியன் கேன்சர் கூட சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த சிஸ்ட்னு உங்களுக்கு டயக்னோசிஸ் கொடுத்துருந்தாலும் அது மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுமே ஒழிய நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி மெனோபாஸ்க்கு அப்புறம் எந்த சிஸ்டாக இருந்தாலும், அது ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஃபாலோ ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் யூஸ்வலாக ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் எல்லாம் ரொம்ப கம்மியாகிறதுனால ஜென்ரலி ஃபங்க்ஷனல் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான்.
ஸோ டெர்மாய்ட் சிஸ்ட்னா என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ டெர்மாய்ட் சிஸ்ட்னா ஓவரியோட ஜெர்ம் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற சிஸ்ட்டை தான் நம்ம டெர்மாய்ட் சிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து சர்ஜரி பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஹேர், ஃபேட் இந்த மாதிரியான எல்லா டிஷ்யூஸுமே இருக்கும். ஸோ இந்த டெர்மாய்ட் சிஸ்ட் வந்து பெருசாகி ரப்சர் ஆச்சுன்னா அகெயின் இதனால சிவியர் பெயின் ப்ராப்ளம்ஸ் வரலான்றதுனால டெர்மாய்ட் சிஸ்ட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப பெருசாகுது இல்லை பெயின் கொடுக்குது அப்படின்னா இமீடியட்டாக சர்ஜரி தேவை. பட் இது ஒரு பினைன் கண்டிஷன் தான், கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சுவலாக அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஆக்சுவல் சிஸ்டே கிடையாது, உங்களோட இம்மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் தான். அதாவது ஃபாலிக்கிள் ஒவ்வொரு மாதமும் பெருசாகி வளர்ந்து ஒரு ஃபாலிக்கிள் பெருசாகி வளர்ந்து அதுக்குள்ளேருந்து ஓவம் வரணும். அப்படி இல்லாமல் நிறைய ஃபாலிக்கிள்ஸ் டெவலப் ஆகுது, பட் எதுவுமே மெச்சூர் ஆகலை அப்படின்னும் போது ஓவரிஸில் பார்க்கும்போது அந்த ஓவரி வந்து பார்க்கறதுக்கு குட்டி குட்டி சிஸ்டாக நிறையா இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதை தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பட் இது வந்து ஒன்லி ஸ்கேன் டயக்னோசிஸ் கிடையாது, மற்ற டெஸ்ட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து பிசிஓஎஸ் வீடியோ நான் ஏற்கனவே பேசின வீடியோ போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ ஜென்ரலி பிசிஓஎஸ்க்கு சர்ஜரி எதுவும் தேவை கிடையாது. அடுத்தது வந்து சாக்லேட் சிஸ்ட். சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னா இதை வந்து எண்டோமெட்ரியோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு தியரியில் வந்து ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷனால உங்களுக்கு வந்து சாக்லேட் சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷன்னா ப்ளீடிங் வந்து இப்படி வெளியில் போகாமல் சம்டைம்ஸ் உள்ளில் வந்துட்டு ப்ளீடிங் ஆகும் பொழுது அது ஓவரீஸில் போயிட்டு ஒரு ரத்த கட்டியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்து சாக்லேட் கலரில் அதுக்குள்ள மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம அதை சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ சாக்லேட் கலரில் மெட்டீரியல் இருக்கிறது நத்திங் பட் யோர் கலெக்டட் ஹோல் பிளட். ஸோ இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்கவங்களுக்கு சர்ஜரி நிறைய டைம் அவசியமாக தேவைப்படும், பிகாஸ் ஆஃப் பெயின் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி மாதிரி பிரச்சனைகள்னால அவங்களுக்கு வந்து தேவைப்படலாம். அடுத்தது வந்து ஒவேரியன் சிஸ்டடினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய பினைன் சிஸ்ட். இந்த சிஸ்ட்டுக்கும் சர்ஜரி தேவைப்படலாம், பிகாஸ் இட் கேன் க்ரோ டு வெரி பிக்கர் சைஸஸ் அண்ட் ஆல்சோ வந்து டார்ஷன், ரப்சர் இந்த மாதிரி ஆகலான்றதுனால சர்ஜரி தேவைப்படலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு ஏதாவது சிஸ்ட் இருக்குது, சைஸ் ரொம்ப பெருசாகிட்டே போகுது, ஸ்கேனில் வந்து கேன்சருக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சர்ஜரி பண்ணி அந்த சிஸ்டை ரிமூவ் பண்ண வேண்டியது அவசியம். பிகாஸ் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் ஓவரீஸில் வந்து கேன்சருக்கான சிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து மெனோபாஸ்க்கு முன்னாடி விட ஜாஸ்தி. பட் எல்லா சிஸ்ட்டுமே கேன்சர் கிடையாது, ஸோ பயப்பட வேண்டாம். வாட் யூ நீட் இஸ் அ ப்ராப்பர் டயக்னோசிஸ்.